Hey guys, which is 650 எல்லாரும் இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கோட பேசிக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதான். ஒரு பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நான் இதை வந்து ஒரு 2 செக்மெண்ட்டாக வச்சுக்கலான்னு இருக்கேன். எப்படின்னா, ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் என்ன ஆகும், லைக் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதும், அதுபோக நம்ம லாங் டேர்மில் வந்து சில பார்ட்ஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன அப்படிங்கிறதும், அதுபோக ஆக்சசரிஸ் மாட்டுவோம், அதில் பேசிக்காக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனால் நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வண்டிக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் என்னென்ன சர்வீஸ் சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால் கூட போதுங்க. நம்ம அதை வச்சு நம்ம வந்து எப்படி மூவ் பண்ணலாம் சர்வீஸ் சென்டரில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்மக்கிட்ட இன்டர்செப்டர் இருக்குது. இந்த இன்டர்செப்டர் 650 வந்து ஒரு பேசிக் 650 தான். இந்த 650cc பேசிக் வண்டிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அது போக இது வச்சு நீங்கள் வந்து ஒரு 650cc சூப்பர் பைக் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 390cc 400cc எவ்வளோ வாங்கினாலும் சரிங்க, அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நான் எப்படி நீங்கள் வந்து அதை கேல்குலேட் பண்ணலான்னு நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏர் ஃபில்டர் இது வந்து ஒரு 450 வருங்க. இது ராக்கராம் ஹெட் கேஸ்கெட்டு இது வந்து ஒரு 400. ஸோ இந்த பார்ட் மட்டுமே ஒரு 400 வரும். பிரேக் பேட்ஸு நம்ம வண்டி காஸ்ட்லி தாங்க, ஒரு 5000 கிட்ட ஒரு பேரு, ஃப்ரண்ட் அண்ட் ரியர். பட் என்னென்னா, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் லோக்கல், அதாவது ரெண்டுமே நான் வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1000 ஆச்சு, இதுக்கு ஒரு 400 ஆச்சு. ஸோ இதை போட்டு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இதோடு முடிஞ்சிடுச்சு. மெயினாக ஆயிலுங்க. ஸோ ஆயில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வண்டிக்கு வந்து 3.1 லிட்டர்ஸ். ஸோ பர் லிட்டர் வந்து 750 காஸ்ட் ஆகும். ஸோ ஆயில் மட்டுமே எனக்கு 2400 அந்த ரேஞ்சில் எனக்கு வருங்க. ஆயில் ஃபில்டர், ஸோ உங்களுக்கு பார்த்தது தெரியுது, இங்கே வந்து ஆயில் ஃபில்டர் இருக்குது. ஸோ இந்த ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இது ஒரு 450 வரும். ஸோ பேசிக்காக வந்து மெயின்டெனன்ஸ் மட்டுமே ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம், ஒரு ஏர் ஃபில்டர், ராக்கரம் ஹெட் கேஸ்கெட் மட்டும் எதுக்குன்னா வால்வ் கிளியரன்ஸுக்காக. ஸோ அது போக வந்து இந்த ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாற்றி ஆயில் மாற்றும் போது கிட்டத்தட்ட எனக்கு ஸ்பேர்ஸ் மட்டுமே 3000 கிட்ட வரும். அது போக லேபர் சார்ஜ் வந்து பேஸ்ட் ஆன் நீங்கள் கொடுக்குற லேபர் மெக்கானிக்கு பொறுத்து இருக்குங்க. ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டரில் விட்டிங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜ் போடுவாங்க. ஸோ அதே ஒரு 1500 இல்லை 2000 கிட்ட வரலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 5000 கிட்டே வரக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கேஸ்கெட்டு தான் அங்கே நான் சொன்னது. இப்போ இந்த கேஸ்கெட்டை மாற்றி இதுக்குள்ளே வந்து வால்வ் கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ரேட் ஆகுதுங்க. ஸோ இந்த வால்வ் கிளியரன்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரில் 900 to 1000 அந்த ரேஞ்சில் வருங்க. 900 சம்திங் வருது. ஸோ அப்படிங்கும்போது ஆயில் மாற்றுறது இதெல்லாமே பெய்ட் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரேட் போடுவாங்க. அப்படின்னுங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1500 to 2000 வந்து லேபர் சார்ஜ் மட்டுமே வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ரன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, டயர்ஸு, அதுக்கப்புறம் பிரேக் பேட்ஸு. ஸோ நான் சொன்ன மாதிரி பிரேக் பேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 5000 சம்திங் வந்துடும் உங்களுக்கு ஆரியோடது யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்தது டயர்ஸுங்க. டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து எனக்கு 2600 சம்திங் வந்தது, ரியருமே அதே மாதிரி எனக்கு 2000 சம்திங் வந்ததுங்க. ஸோ இது ஒரு 5000 சம்திங் வந்துடும் எனக்கு டயர்ஸ் மாற்றணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாமே லாங் டேர்மில் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்சில் வரும். கிளச் கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு 150 அந்த ரேஞ்சில் வரலாங்க. ஸோ கிளச் கேபிள் நீங்கள் ஒரு ஸ்பேர் வச்சுக்கிறது நல்லது தான். ஆக்சிலேட்டர் கேபிள் இந்த 4 இயர்ஸில் வந்து ஒரு டைம் கட் ஆயிருச்சு எனக்கு, அப்புறம் நானே மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வரையும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 25,000 to 30,000 வரும் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4000 கிட்ட வரலாங்க ஸ்பேரு. அது போக நீங்கள் லேபர் சார்ஜ் ஒரு 500 அப்படி போட்டிங்கன்னா ஒரு 4000 or 4500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இது வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினான ஒரு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ். ஒரு வண்டி எடுத்தோம்னா நம்ம அப்படியே ஸ்டாக்கில் வச்சிருக்க மாட்டோம். கண்டிப்பாக வண்டி எடுத்து அடுத்த நாளே போய் பிபிஎஃப் கோட் போடுறது அது இதுன்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஹேண்டில் பார் மாற்றினதாக இருக்கட்டும், இந்த ஃப்ரண்ட் வைசர் மாற்றினதாக இருக்கட்டும்ங்க, பேகு, சைலன்சர், சாடில் ஸ்டே, ரியர் கேரியரு, கிராஷ் கார்டு, இந்த ஆயில் கூல் ரேடியேட்டர் கார்டு, இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் கிரில்லு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்கேன். எனக்கு இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படின்னுங்கும்போது ஆக்சசரிஸ் வந்து உங்கள் வண்டி பொறுத்து கண்டிப்பாக வரும். பட் நீங்களும் வந்து ஒரு லோயர் சிசி பைக்காக இருக்கட்டும், இல்லை ஹையர் சிசி பைக்காக இருக்கட்டும், குறைஞ்சது ஒரு 10,000க்கு மேலேயே நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு என்னோடய வண்டிக்கு ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் இயர்லி ஒன்ஸ் அப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா 3000 to 4000 ஆகுது. லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா சில பார்ட்ஸ் மாற்றும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு 5000 to 10,000 அந்த ரேஞ்சில் வரலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஒரு 4000 to 5000 நம்ம வண்டிக்கு எடுத்து வச்சாகணும். ஆக்சசரிஸ் வந்து நம்ம அப்பப்போ மாத்திரதான் அப்படின்னுங்கும்போது ஒரு ஓவராலாக 10,000 to 20,000 மினிமம் ரேஞ்சஸ் வேரியேஷன் இருக்குது. ஒரு வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பீரியடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஒரு லாங் டேர்ம் சில ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், அந்த இது பண்ணுவோம். அப்புறம் ஆக்சசரிஸ் மாற்றுவோம். ஸோ இதெல்லாமே உங்கள் வண்டிக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய்ட்டு ஒரு ஸ்பேருக்கு என்னென்ன ஆகும், பேசிக்காக என்னென்ன மாற்றுறோம், மெயினாக என்னென்ன மாற்றுவோம், அதுக்கெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சசரிஸும் அதே மாதிரி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வண்டிக்கு இதெல்லாம் வாங்க போகிற அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான அமௌண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக
லேபர் சார்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் மெயினான சில இன்ஜின் பார்ட்ஸ் ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் கேளுங்க, அவங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ ஒரு வண்டி வாங்குறதுக்கு நம்ம சேல்ஸ் ஷோரூம் போவோம், அங்கே போய் நம்ம வண்டியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்குவோம். பட் சர்வீஸ் சென்டரில் போனால் தான் நம்மளுக்கு வண்டியை பற்றின மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கும். அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சர்வீஸ் சென்டர்லையும் போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உங்கள் இந்த வண்டி வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் வரும், லைக் இதெல்லாம் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வண்டிக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ தேங்க்யூ.